தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ஒரு இம்பார்ட்டண்டான டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைன் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு இதோட ஒர்க் உங்களுக்கு இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், சயின்ஸ் கேட்டகரியில் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், காமர்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அதேமாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஃபைன் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? அதை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரியில் இருக்க கிராஜுவேஷனும் எலிஜிபிள். நீங்கள் படித்த டிகிரியில் நீங்கள் 60% மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக, டேட்டா என்ட்ரி ரிலேட்டடாக, ரெக்கார்ட் அண்ட் ரிப்போர்ட் ஜெனரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸு, ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இன் எ பப்ளிக் அல்லது ப்ரைவேட் செக்டார், கமர்ஷியல் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் செக்டாரில், கமர்ஷியல் ஆர்கனைசேஷனில் இந்த மாதிரி ஒர்க், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்கு, டேட்டா என்ட்ரி, ரெக்கார்டெலாம் மெயின்டைன் பண்ணுறது, ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி வாரியாக வேக்கன்சிஸ் பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது, எஸ்டி கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் இல்லை. அவங்க யூஆர் கேட்டகரியில் இருக்க இந்த 2 வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் இதோட ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் இருக்கிற போஸ்டிங்ஸ் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இயர் பை இயர் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ முதல் வருடம் ஃபஸ்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,510 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேர்ட் இயர் உங்களுக்கு 26,040 ரூபாய் தராங்க. ஃபோர்த் இயர் பார்த்திங்கன்னா 26,590 ரூபாய் தராங்க. ஃபிஃப்த் இயர் உங்களுக்கு 27,150 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது ஆகஸ்ட் 27, 2026 அந்த டேட்டில் உங்களுக்கு 30 வயது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 28, 1996 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க விண்ணப்பிக்கலாம்ங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருடங்கள் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள்.
செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் டெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்லேயும் டெஸ்ட் இருக்கும். பாஸ் 1 பாஸ் 2 அப்படின்னு சொல்லி 2 ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் 1 அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. பாஸ் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டில் 70 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 30 மார்க்குக்கு கொஸ்டின் இருக்கும். ரெண்டுமே ரிட்டன் டெஸ்ட்டு தான், ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 மார்க்கு கால்குலேட் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எக்ஸாம் டியூரேஷன், 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 45 மினிட்ஸ் எக்ஸாம் டியூரேஷன். அதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நோ நெகட்டிவ் மார்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது, எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டென்ட் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் பாஸ் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக 5 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ரீசனிங் ரிலேட்டடாக 5 மார்க்குக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக 10 மார்க்கு, ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக 10 மார்க்கு, நீங்கள் டிசிப்ளின் ரிலேட்டடாக அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரி ரிலேட்டடாக 40 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஓகேங்களா. பாஸ் 2 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட்டு தான். ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதில் 30 மார்க்குக்கு உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கான டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 100 மார்க்குக்கு, ஓகேங்களா. இங்கே மினிமம் குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே அதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 1 by 1 நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது, ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் ஃபீஸு. இதில் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, எஸ்டி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கவங்க மட்டும் பே பண்ணணும். அந்த ஃபீஸும் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மூலமாகவே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 27 வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேங்களா. எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. www.cochinshipyard.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் பேஜில் போய்ட்டு UCSLங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாகின் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சா போதுமானது. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது எல்லாமே 1 டைம் படித்து பார்த்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் 1 டைம் படித்து பார்த்துருங்க, ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.